ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு அஸ்வினி சிகரெட் சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னா, நம்ம அரிசி மாவில் ஒரு வடை மாதிரி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கப்பு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்குறேன். அரை மூடி தேங்காவை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜாரில் போட்டுக்கலாம். இது நல்லா ஒன்றும் பாதியமாக ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். இப்போ அது கூட காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகா போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பீஸு இஞ்சி, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பாருங்க, தேங்காய் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்க, ரொம்ப நைஸ் ஆகிக்கூடாது, இந்த மாதிரி திரி திரியாக அரைச்சிக்கணும். நம்ம இந்த கப்பில் 2 கப்பு ஒரு கப்பு தேங்காய் எடுத்தோம். அதே கப்பில் நம்ம 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு தேங்காய், 2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. சூடு பண்ணிக்கலாம் அந்த தண்ணியை. சூடு பண்ணிக்கணும். தேங்காய் ஒரு கப்பு, தண்ணி 2 கப்பு. தண்ணி நல்லா சூடாகட்டும். பாருங்க, தண்ணி சூடாயிடுச்சு. அது கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கோங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. 2 கப்பு மாவு, அரிசி மாவு போடணும். 1 கப்பு தேங்காய் எடுத்துக்கிறோம். இப்போ இது தண்ணி சூடாயிடுச்சு. இது தண்ணி சூடாகணும் தான் நம்ம இதை குயிக்காக பண்ணலாம். இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில், எவ்வளோ ஈஸியாக வரும் தெரியுங்களா? பாருங்கள், தண்ணி ரொம்ப கொதிக்க வேணாம், இப்படி சூடாகினா போதும். நம்ம இப்போ அதை இதை கொட்டிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சது நான் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன், அவ்வளோதாங்க. பாருங்கள், அது போட்டாச்சு. தேங்காய் போட்டுமா? இப்போ மாவு, அரிசி மாவு பாருங்கள், எவ்வளோ தேங்காய் எடுத்தீங்களோ அவ்வளோ அரிசி மாவு போடணும். 2 கப்பு போடணும். 1 கப்பு போட்டேன், 2 கப் போட்டு நல்லா கலக்கிடுங்க. இந்த தண்ணியும் இந்த அரிசி மாவும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அளவு கரெக்டாக வச்சுக்கிறோம். எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணி வைக்கணும். இதை நம்ம நல்லா கிண்டிக்கணும். ஈரப்பதத்துலேயே நம்ம கலக்கிக்கணும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாவை நல்லா கலக்கிக்கணும். நல்லா கலக்கிட்டு மூடி வச்சிடுங்க. சூடு ஆறணும். அப்புறமா நம்ம இந்த மாவு பிசைஞ்சிட்டு நம்ம வடை போட்டுக்கலாம். நல்லா வச்சிடுங்க, மூடி ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. கவர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் தடவிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி தட்டிக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் தடிக்குங்க. இந்த மாதிரி தட்டிக்குவோங்க. வடை மாதிரி, உளுந்த வடை மாதிரி. இந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல்ஸ். இந்த மாதிரி தட்டி நம்ம இந்த மாதிரி தட்டி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோம். தட்டி ஒரு தட்டில் போட்டுக்கலாம். பாருங்க, எண்ணெய் ஊற்றி கடாயில் காய வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ தட்டிக்கிறதெல்லாம் எடுத்து அதில் போட்டுக்கலாம். பாருங்க, போட்டுக்கோங்க. இந்த மாதிரியே தட்டி போடணும். ஆனால் சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க போட்டதும். ஏன்னா அது வேகணும். சிம்மில் வச்சு வேக வைக்கணும். பாருங்க, அசாத திருப்பி வேணும்.
கொஞ்சம் கலர் வரணும், அதுக்கு நல்லா திருப்பி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். சிம்லே வச்சு கலர் வேக வைங்க. ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக, வடை மாதிரி. எல்லார் வீட்டில் அரிசி மாவு இருக்கும், டக்குன்னு போட்டு எடுத்துடுங்க. தேங்காய் அரிசி மாவு அவ்வளோதாங்க. நம்ம 3 பொருள் வச்சு இதை வேக வச்சுட்டோம். கொஞ்சம் கலர் வர வரைக்கும் நம்ம சிம்லே வேக வைங்க. பாருங்க, கலர் வந்துடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம் இதை. அவ்வளோதாங்க, இவ்வளோ கலர் வந்தால் போதும், எடுத்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி கலர் வரணும். பாருங்க, கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வந்துருக்கு பாருங்க, சூப்பராக கலர் வந்திருக்கு. நான் இன்னும் எல்லாத்தையும் பாருங்க, எல்லாம் சுட்டாச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. உள்ள எவ்வளோ சாஃப்டாக இருக்கு, சூப்பராக வந்திருக்கு. சாஃப்டாக இருக்கு உள்ள. யார் யாருக்கு இந்த வடை பிடிக்குமோ, ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணலாம். இந்த வடை யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்க அஸ்வின் சீக்ரெட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத இன்னொரு டிஷ்ஷில் நம்ம பார்ப்போம்.